தட்டி அனுப்பி அதில் மிக சிறப்பானது பொங்கல் விழா. பொங்கல் என்றால் பொங்கி வழிதல் அல்லது பொங்குதல் என்று பொருள். பொங்கல் விழாவுக்கு அறுவடை திருநாள், உழவர் திருநாள், தமிழர் திருநாள் எனவே பெயர்களும் உண்டு. பொங்கல் விழாவை 4 நாளா கொண்டாடுவாங்க. முதல் நாள் போகி பொங்கல். மார்கழி மாசத்தோட கடைசி நாள் தான் இந்த போகி பொங்கல். பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் போகி. வீட்டுல இருக்கிற தேவையில்லாத பழைய பொருட்களை எல்லாம் கீழே போட்டு எரிப்பாங்க. போகி என்றது மறுபடி போகி என்றானது. 2ஆம் நாள் தை பொங்கல். ஆடி மாசத்துல தேடி விதைத்த பயிர்களை எல்லாம் அறுவடை செய்து குத்தி எடுத்த பச்சரிசிய புது பானையில பொங்கல் இட்டு தோட்டத்திலே விளைஞ்ச இஞ்சி, மஞ்சள், கரும்பு எல்லாம் சேர்த்து கதிரவனுக்கு படைச்சு பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாளை சூரிய பொங்கல்னு கூட சொல்லுவாங்க. 3ஆம் நாள் மாட்டு பொங்கல். ஏன் முன்னேறி போகும் ஆவினத்துக்கு நன்றி சொல்ற நாள். உழவுக்கும் தொழிலுக்கும் மந்தனை செய்வோம் என்பதற்கேற்ப விவசாயத்துக்கு உதவுகிற கண்ணாடிகள் யாவுக்கும் மஞ்சள், குங்குமம், திருநீரிட்டு மாலை போட்டு கொம்புகளுக்கெல்லாம் வண்ணம் பூசி அலங்கரிக்கிற நாள். இந்த நாளை பட்டி பொங்கல்னோ கண்டு பொங்கல்னோ சொல்லுவாங்க. பாரதியா தன்னோட பாப்பா பாடல்ல பாலை பொழிவு தரும் பாப்பா, இந்த பசு மிக நல்லதடி பாப்பா, நெல்ல வயலில் உழுது வரும் மாடு யாருக்க வேணுமடி பாப்பா அப்படின்னு எழுதியிருக்காரு. பொங்கலோட கடைசி நாள் தான் காணும் பொங்கல். இந்த கன்னி பொங்கல்னோ கடும் பொங்கல்னோ சொல்லுவாங்க. இந்த நாள்ல சொந்தக்காரங்க, நண்பர்களுக்கு, பெரியவங்க வீட்டுக்கு போய் ஆசீர்வாதம் வாங்குவாங்க. உழவின் சிறப்பை உலகத்துக்கு கூறி உழவர் திருநாளில் உறவுகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து உற்சாகம் பொங்கிட கொண்டாடும் நாள் இது. இத்தகைய சிறப்புமிக்க பொங்கல் விழாவின் பாரம்பரியத்தை வரும் தலைமுறைக்கு எடுத்து சொல்லுவோம். பொங்கும் மரத்து போல புதுவாழ்வு மலரட்டும், செங்கரும்பு சுவை போல உழவர் மனம் மகிழட்டும் என கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக சஜினா.